ஹாய்! நாங்க எங்க இருக்கோம்னா, திருச்சிக்கும் மணப்பாறைக்கு போற ரூட்ல சன்னாசிப்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து விஐபி சிட்டின்னு இடம் சேல்ஸ் பண்றவங்க அங்க இருக்காங்க. நேத்து எங்க ஃப்ரெண்டுங்கலாம் அங்க வாங்க நம்ம போய் பார்க்கலான்னு எல்லாரும் ஜாலியா கெளம்புனோம். அங்க ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாரி 5,00,000லேருந்து 7,00,000, 8,00,000ன்னு நாங்க அத பார்க்கறக்காக போயிருந்தோம். இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க வந்து 90 வீடு இருக்குதுன்னு நெனைக்கிறேன். நல்ல காம்பவுண்ட் சுவர், நல்லா கேட்டு போட்ட இடம். நாங்க எங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே நாங்க போனோம். அங்க வந்து சன் டிவி புகழ், ரோஜா சீரியல்ல நடிக்கிறவங்க இந்த இடத்த தான் பத்தி எப்பவும் சேல்ஸ் இருப்பேன். டோன்ட் வரி. பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. சோ பாருங்க. அதே மாதிரி பிளாட்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணா ரொம்ப யூஸ் ஆகும் நமக்கு. சோ அது இங்க 7 லட்சத்துக்கு பிளாட் தராங்களாமே அண்ட் 18 லட்சத்துக்கு வீடு கட்டி தராங்களா. ஓ மை காட், இது வந்து ரொம்பவே ஷாக்கிங் எனக்கு. அண்ட் உங்களை சொந்த ஊர்ல அவ்வளவு கம்மியா 7 லட்சத்துக்கு பிளாட் 18 லட்சத்துக்கு வீடு கட்டி தராங்களான்னா அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கான விஷயம். ஸோ தாராளமா நம்ம வாங்கிடலாம். எங்க சொந்த ஊர்ல இவ்வளவு கம்மிக்கு கிடைச்சா நானும் வாங்கியிருப்பேன். ஆனா இப்ப வேணா இத சொந்த ஊர் ஆக்கிடலாமா பேபி? ஆக்கிடலாமா? ஆக்கிடுவோமே. சொந்த ஊர் அதான் சொன்னேன்ல, திருச்சிக்கு எனக்கு ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ ஆக்கிடலாம். அண்ட் இன்னைக்கு வாங்க போறவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சொன்ன மாதிரி அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் யார் யாருக்கு வரப்போகுது நான் இப்போ பார்க்க போறேன். அவங்களுக்கு வர தமிழ் அவ்வளவுதான். ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியும் எனக்கு. முக்கியமான விஷயம் சொல்லல, இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம். ஆமா. அந்த புக் பண்ணலன்னா இம்மிடியட்டா போங்க. எவ்வளவு அழகா தார் ரோட்ஸ் போட்டிருக்காங்க, பிளாட்ஸ் பிரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த பிளாட் வேணுமோ அந்த இடத்த வந்து நீங்க புக் பண்ணலாம். ஆக்சுவலி திருச்சி வந்து இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் டெம்பிள். இப்போ நம்ம கூட வரும்போது பார்த்தோம் நிறைய பேர் வந்து இன்னொரு முக்கியமான அம்மன் இருக்காங்க இங்க திருச்சி சொன்னோம்னா. இப்பதான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்க நிறைய ஃபேமஸான டெம்பிள்ஸ் இருக்குன்னு. ஆல்ரெடி ஸ்ரீரங்கம் பார்த்திருக்கேன். அது விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிறதுக்கு இடம் ரொம்ப அழகா ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. நவீன காலகட்டத்துல ஒரு காம்பவுண்ட் கேட்டட் கம்யூனிட்டி தான் எல்லாருமே விரும்புறாங்க. கேட்டட் கம்யூனிட்டியில என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வெளியாளுங்க நம்மளுக்கு தெரியாம யாரும் உள்ள வர மாட்டாங்க. நம்ம சேஃப்டியான ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருப்போம். ஒரு 60 வீடுனா 60 வீடு மட்டும்தான் உள்ள மக்கள் உள்ள இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பிளாக் தனியா பிரிச்சிருக்காங்க, பி பிளாக் தனியா பிரிச்சிருக்காங்க, சி பிளாக் தனியா பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 700 அதாவது கமர்ஷியல் பிளாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 790லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சி பிளாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 690 வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ. நம்ம கோல்டு காயின் வாங்குறவங்களுக்கு என்ன பிளாட் வாங்குறவங்களுக்கு தட்டாம இருந்தா என்ன அர்த்தம்? நான் என்ன வாங்குவா போறேன் அப்படி நான் நினைக்கிறது. நீங்க எல்லாம் வாங்கணுங்கிற எண்ணத்தெல்லாம் சொல்றேன். நான் 2 கிராம் இன்னைக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, லக்கி ட்ரா ஒன்று கொடுக்குறோம். அது என்னன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், எல்இடி டிவி, ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படின்னு 4 ப்ராடக்ட் இருக்கும். 4ல் எது உங்களுக்கு லக்கு கிடைக்குதோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு வந்து லான்ச்சிங் டைமில் கொடுத்துருக்கிறது. இன்னொன்று ஆஃபர் ப்ரைஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து எத்தனை பிளாட் புக் ஆயிருக்குங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன். ஒரு 10 பிளாட் வந்து புக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் உடனே புக் பண்ணிட்டாங்க. ஒரு 10-20 பேர் புக் பண்ணாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கவனிங்க. இப்போ முடிஞ்ச உடனே நீங்க எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து இந்த சீரியல்ல நடிச்சிருக்காங்க இந்த மேடம், இவங்களோட நின்று ஒரு போட்டோ எடுத்துக்க யாருக்கா ஆசையா இருக்கா? இருக்கு. இது தெரியும்ல எனக்கும். பவரா இருக்கீங்க, பேசும்போது கூட யாருக்கும் சந்தோஷப்படல. ரைட், நிச்சயமா உங்களுடைய ஆசை நிறைவேறும். உடனே வந்து இப்ப நம்ம அந்த அதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். நான் பேசி முடிச்சோன்னா அதான் இப்ப நடக்க போகுது. ஃப்ரெண்டுங்க எல்லாம் போய் சேர்ந்து ஃபேமிலியா எங்களோட போட்டோ எடுத்துட்டு அப்புறம் வந்து எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வீடு திரும்பிட்டோம். வாங்குறவங்களுக்கெல்லாம் 2 கிராம் காயின், ஒரு பட்டு புடவை உடனே இன்னைக்கே புக் பண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புக் பண்ணாங்க. நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.